இன்றைக்கி காளான் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல காளானோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக்குதுங்க, புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்குதுங்க, படிக்கிற குழந்தைகளுக்கு ஞாபக மறதி வராமல் இருக்குதுங்க, உடல் எடையை குறைக்குது, நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்குதுங்க, வளர குழந்தைகளுக்கு எலும்பு நல்லா வலுவடைய செய்யுதுங்க. பால் கொடுக்கும் தாய்மார்கள் மட்டும் அதிக அளவில் அதை சாப்பிடக்கூடாது. ரோட்டு கடையில் செஞ்சு கொடுக்குற காளானில் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் மைதா மாவு கலக்கிறனால அது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுங்க. வீட்லேயே காளான் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பாக்கெட் காளான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சுடு தண்ணிக்குள்ளே அந்த காளானை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த காளானை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி உள்ளே ஏதாவது அழுக்கு இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடுகு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு கொஞ்சோண்டு உள்ள சேர்த்திக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயத்தை உள்ளே அப்படியே போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கிளறி விட்டு வரமிளகா ஒரு 5 வரமிளகாயை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உள்ளே சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த காளானை நல்லா கழுவி உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. மல்லித்தூள் கொஞ்சம் பத்தல, அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்தி போட்டிருக்கேன். நல்லா அந்த மாதிரி கலரி விடுங்க. பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே வேகிற வரைக்கும் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.